இப்போ ஸ்கூல்லேருந்து அவ்வளோவா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து எப்படி ஒரு நேஷனல் ரேங்க் எடுத்து ஐஎஃப்எஸ் போக முடியும்? நீங்கள் வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், அது வந்து உங்களுடைய சிறு வயதுலேருந்தே ஒரு கனவாக இருந்ததா? நான் ஐஎஃப்எஸ் பாஸ் பண்ணிவிட்டு என்னுடைய டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணும்போது என்னுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒருத்தர் கூட நம்பலை. அதாவது ஒரு அவங்க வந்து என்னை பாராட்டல அந்த மாதிரி போக அவங்க வந்து பரவாயில்லடா நீயே பண்ணிட்டியே அப்படின்னு கூட சொல்ல வரல. அந்த இடத்துல கூட நான் இல்லை. இப்போ வாரிச்சுடினும் பார்ப்பவர் இல்லை அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபூஷியஸ் உடைய புக்கை வந்து சைனீஸ்ல இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்த ஃபர்ஸ்ட் நூல் நீங்க பண்ணது. ஒரு சீன மொழி ஒரு அறிமுகம் அப்படின்னு ஒரு புக் எழுதினேன். அதுல முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷனா நான் பண்ணது என்னன்னா, என்னோட யூடியூப் சேனல்ல லேர்னிங் டு லேர்ன் அப்படின்றத வச்சு நான் நிறைய வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படி கற்றுக்கொள்வது, நம்ம ஊர்ல வந்து இதை படின்னு சொல்லுவாங்க, எப்படி படிக்கிறதுன்னு சொல்ல வேணாங்க. எப்படி படிக்கிறதுக்கு வந்து தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்றார் பாரதி. ஸ்ரீதரன் மதுசூதனன் ஒரு இந்திய அயலுறவு பணி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரி. தமிழர், இந்தியர். நம் தமிழையும் இந்திய கலாச்சாரத்தையும் உலகெங்கும் பரப்புகிறார். என்னதான் படித்து ஐஎஃப்எஸ் எல்லாம் ஆகிவிட்டாலும் அவர் பணியாற்றும் செல்லும் நாடுகளிலெல்லாம் தமிழையும் அழைத்துச் செல்கிறார். பல மொழிகள் பேசும் வல்லமை உடையவர். இவரது வாரிச்சூடினும் பார்ப்பவர் இல்லை என்னும் நூல் உலகின் முதல் நேரடி சீன தமிழ் மொழியாக்க நூலாகும். ஹாங்காங், சீனா, அமெரிக்கா, தாய்வான் என்று உலகின் பல பகுதிகளில் பணியாற்றிய இவர் இன்று அஜர்பைஜானில் நம் இந்திய தூதுவர். இவரை போல் நம் மொழியையும் இந்திய கலாச்சாரத்தையும் உலகெங்கும் பரப்பும் அதிகாரிகள் நம் இந்தியாவிற்கு பெரும் பலம். Chat with Casey, chat with Karthik Chidambaram, ஸ்ரீதரன் மதுசூதனன் சார் or பைனிதரன் சார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்திய அயலுறவு பணி அதிகாரி, ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர், அசர்பைஜானின் இந்திய தூதுவர். சார் வணக்கம், உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. வணக்கம் கார்த்திக். உங்களை வந்து இது வழியா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப நன்றி. உங்க வழியா உங்களுடைய ஆடியன்ஸை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சார், இப்போ அசர்பைஜான்ல நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க சார். நிறைய, இப்போ நீங்க அங்கே இந்திய தூதுவரா இருக்கீங்க, நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க சார் அசர்பைஜான். நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்களா? நான் வந்து சைனால ஒர்க் பண்ணியிருக்கேன், அமெரிக்காவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபிஜியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹாங்காங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாப்புலேஷனுங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் த்ரெட்டாக இருக்கும். அமெரிக்காலெல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இருக்காங்க. நீங்களும் அமெரிக்கன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ஆள் தான். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே அசர்பைஜானில் கம்மி. ஆனால் இப்போ அசர்பைஜானில் ஒரு 1500-2000 இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அவங்க முக்கியமாக இந்த ஆயில் ஃபீல்டில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருக்காங்க, டெக்னிக்கல் ஃபீல்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் இந்தியன்ஸ் இங்கே அசர்பைஜானுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. டூரிஸ்டாக வர இந்தியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டே இருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு 14 ஃப்ளைட் இருக்கு டைரெக்டாக. டெல்லியிலேருந்து ஒரு 10 ஃப்ளைட் இருக்கு, பாம்பேலேருந்து ஒரு 4 ஃப்ளைட் இருக்கு. ஸோ வாரத்துக்கு 14 ஃப்ளைட்டு ரன் பண்ணுதுன்னா உங்களுக்கு தெரியும் என்ன வால்யூம் வந்துட்டு இருக்கோன்னு. அது வந்து நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இங்கே வராங்க வந்து, ஏன்னா இது கொஞ்சம் கிட்ட இருக்க நாடு. ஒரு 3.5 ஹவர்ஸில் நீங்கள் டெல்லி போயிடலாம், ஒரு 3.5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸில் நீங்கள் பாம்பே போயிடலாம். அதனால நிறைய பேர் இங்கே வராங்க. இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் நாடாக இருக்கிறதால நிறைய பேர் வராங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கவங்களுக்கும் வந்து இந்தியா பற்றி நல்ல ஃபெமிலியாரிட்டி இருக்குது. நம்ம ரொம்ப நாளாகவே ரெண்டு நாடுகளும் ஓரளவு உறவில் இருக்கிறதால ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு எலிமெண்ட்டாக இப்போ நான் சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, இந்தியன் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு, ஃபிலிம் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு, ஃபிலிம் ப்ரொடக்ஷனுக்கு இங்கே வராங்க. நிறைய பேர் இங்கே வந்து ஷூட் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு யூரோப்பியன் ஃபீல் இருக்கும். ஆனால் காஸ்ட் ஆஃப் லிவிங் யூரோப் மாதிரி இருக்காது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் யூரோப் மாதிரி இருக்காது. அதனால வராங்கன்னு நினைக்கிறேன். பட் அதர்வைஸ் இங்கே வந்து நிறைய ரேஞ்சும் இருக்கு. நீங்கள் ஒரு 1 ஹவரில் போனீங்கன்னா இந்த சிட்டிலேருந்து ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்துடும். அப்புறம் இந்த பக்கம் ஒரு 1 ஹவர் போனீங்கன்னா ஒரு தோட்டம், ஒரு வைனரிஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் வந்தது. அதனால நிறைய இந்தியன்ஸ் வந்து இங்கே ஷூட் பண்ணுறதுக்கும் வராங்க. இதெல்லாம் தான் இந்தியன்ஸுக்கும் அசர்பைஜானுக்கும் இருக்க உறவு அப்படின்னு, அதாவது மக்களுக்கும் இருக்க உறவுல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இப்போதைக்கு முக்கியமாக இருக்கு. சென்னையில இருந்து டைரக்ட் ஃபிளைட் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார், டக்குன்னு ஏறி வந்துடலாம்.
பட் கண்டிப்பா இப்ப டெல்லி போயிட்டு இல்லைன்னா பாம்பே போயிட்டு தான் வரணும். சார் இப்ப நீங்க வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ரைட்? இப்ப அதாவது இப்ப சின்ன வயசுல வந்து இப்ப எங்க அப்பாலாம் வந்து சின்ன வயசுல நீ படிச்சு ஐஏஎஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் வீட்டுல வந்து இது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ரைட்? அது வந்து உங்களுடைய சிறு வயதுல இருந்தே ஒரு கனவா இருந்ததா? இப்போ உங்களுக்கு என்ன வயசுன்னு தெரியாது, ஆனா வந்து இது நிஜம். நான் ஒரு 25 வயசு வரைக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆள். லேட் 20ஸ்ல தான் நான் ஐஎஃப்எஸ்ல நான் ஜாயின் பண்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஐஏஎஸ் தெரியும். என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க, ஐஎஃப்எஸ் படிச்சுட்டு இருக்காங்க, அது மாதிரிலாம் தெரியும். அவங்க கூடலாம் நான் புழங்குவேன். ஆனா இது வந்து நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மைண்ட் சேஞ்ச் வருது. அதனால தான் நான் இப்போ என்னோட பசங்களுக்கும் சரி, என்னுடைய நண்பர்களுக்கும் நான் சொல்லுவேன், வாழ்க்கையில் வந்து சேஞ்சை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல தான் அந்த ஒரு 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 லைஃபுடைய எசன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் முதல்ல இருந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கேன் அப்படிங்கிறதோ, இல்லை கண்டதுக்கும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறதோ, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு, ஒரு பேலன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து பத்திரிகை துறையில எழுதணுங்கிறது, கதை எழுதுறது அதெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் நாடகம் போடுறது, அந்த விஷயங்கள் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு கவர்மெண்ட் வேலை, ரயில்வேல ஒரு பேசிக் கவர்மெண்ட் வேலை ஒன்று இருக்கு. அதனால அதை வச்சு போகணும். அப்போ எனக்கு வந்து லைஃப்ல ஒரு 2 ஃபோர்க் வருது. தமிழ் மீடியால ஒரு ஆண்டர்பிரினர் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த பீரியட்லயே நான் சில பேருக்கு எப்படி செய்தி கட்டுரைகள் எழுதுறது அப்படின்லாம் கற்றுக் கொடுத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக பிரம்மா செய்தி கட்டுரைகள் அப்படின்னு ஒரு அமைப்பு மாதிரி ஒன்று வச்சிருந்தேன். எல்லாமே ஃப்ரீலான்சஸ், பட் நான் அதை கோஆர்டினேட்டர். சிலருக்கு அந்த அசைன்மெண்ட் வாங்கி கொடுத்து எழுதி வச்சு அதை வந்து கொடுக்கறது, அதில் எனக்கு கமிஷன் வரும். அது இல்லாமல் நானே எழுதுவேன். இதை வந்து ஒரு பெருசாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. இன்னொன்று இந்த பக்கம் சிவில் சர்வீஸ் பக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. அது ரெண்டுமே வந்து எனக்கு பாசிபிளான ஒரு விஷயம் தான். இப்போ நான் ஐஎஃப்எஸ் ஆகலைன்னா என்ன ஆயிருப்பேன்னா, பிளாங்காக இருந்திருக்க மாட்டேன். எனக்கு இது தெரியும், நான் இந்த ஏரியாவில் என்னமோ ஆயிருப்பேன். ஆனால் இது வந்து கிளிக் ஆகுது. நான் வந்து ஐஎஃப்எஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை வந்து அடாப்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து எக்ஸாம் எழுதுறேன். முதல்ல எழுதுகிறோம். இப்போ நான் வந்து ஸ்கூலில் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள். இன்ஃபேக்ட் நான் இது வந்து கதையாக நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் ஐஎஃப்எஸ் பாஸ் பண்ணிவிட்டு என்னுடைய டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணும்போது, என்னுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒருத்தர் கூட நம்பலை. அதாவது ஒரு அவங்க வந்து என்னை பாராட்டல அந்த மாதிரி போக, அவங்க வந்து பரவாயில்லடா நீயே பண்ணிட்டியே அப்படின்னு கூட சொல்ல வரல. அந்த இடத்துல கூட நான் இல்லை. அவங்க வந்து நான் ப்ராங்க் பண்ணுறேன்னு தான் நினச்சாங்க, நான் வந்து ஐஎஃப்எஸ் பாஸ் பண்ணிட்டேன்னு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு எனக்கே கூட ஒரு வாழ்க்கை பாடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரோம். இப்போ ஸ்கூல்ல இருந்து அவ்வளோவா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து எப்படி ஒரு நேஷனல் ரேங்க் எடுத்து ஐஎஃப்எஸ் போக முடியும். அப்புறம் இந்த ஐஎஃப்எஸ் ஐஏஎஸ்லாம் வேணாம் அப்படின்னு இருந்து எப்படி நீங்கள் இங்கே வர முடியும். இது இந்த பக்கம் போனாலும் நான் இந்த மாதிரியான ஒரு கதை வச்சிருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது சின்ன வயசுல இருந்த இதெல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் என்னுடைய யூத்தில் கூட இது எனக்கு ஒரு கனவு கிடையாது. கனவு கிடையாதுன்னு இல்லை, எனக்கு அடைய முடியாதுன்னு இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னு புரியுறது, அதுக்கப்புறம் உள்ள வர்றது. அதனால ரொம்ப ட்ராமேட்டிக்கான ஒரு விஷயம் ஒரு ஷார்ட் பீரியட் நடக்குது. அதுக்கப்புறம் இப்போ நான் ஐஎஃப்எஸ்ல இருக்கேன். இப்போ நான் ஐஎஃப்எஸ்ல சேர்ந்து பெய்ஜிங்ல, ஹாங்காங்ல, ஃபிஜி ஐலாண்ட்ஸ்ல, அமெரிக்கால, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பரவலாக ஒர்க் பண்றோம். இப்போ அஜர்பைஜான்ல இருக்கேன். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கூறுகள் எனக்கு வாழ்க்கையில. ஒர்க் பண்றோம், சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு வேலை இருக்குன்றது போக இப்போ ஒரு வாழ்வியல் அனுபவங்களும் நமக்கு ரொம்ப வைடரா கிடைக்குது. அதெல்லாம் சேர்ந்து ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. கண்டிப்பா சார், இது ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர் மாதிரி இப்ப எல்லா உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுக்கும் போறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க வந்து சின்ன வயசுல வந்து நான் ரொம்பலாம் ஸ்மார்ட் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் வந்து அந்த இது வந்து எல்லாமே நமக்கு சின்ன வயசுலயே தெரியாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப சில பேருக்கு தான் வந்து அது சின்னதுல இருந்தே, இப்ப நான் 6th 7th இருந்தே நான் இது மாதிரி ஆகணும் அப்படின்றது இருக்கும். இப்ப முக்கால்வாசி சமயத்துல அட்லீஸ்ட் ஒரு 90% வந்து பின்னாடிதான் இப்போ உங்களுக்கு 25 வயசுல தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது கண்டிப்பா இது எல்லாருக்குமே ஒரு நல்ல கற்றலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதுல நான் இப்போ என்னோட ஸ்கூல்ல வந்து நான் நிறைய ஸ்கூல் காலேஜஸ்க்கெல்லாம் நான் போய் பேசுவேன். அப்போ பேசும்போதெல்லாம் அவங்க கிட்ட நான் சொல்றது என்னன்னா, நான் சொல்றது வந்து படிப்பு முக்கியம் இல்லைங்கிறது கிடையாது. ஆனா உங்களுக்கு மேல இந்த வாழ்க்கை வந்து ஒரு முத்திரை குத்தும். அந்த முத்திரை வந்து நீங்க எடுத்துக்கூடாது. இவன் வந்து இப்படிப்பட்ட பையன், இவன் படிக்கிற பையன், இது படிக்கிற பொண்ணு, இது படிக்காத பையன், இவன் தண்டம், இந்த பொண்ணு தண்டம் அப்படின்னு வாழ்க்கை வந்து ஒரு முத்திரை குத்த பார்க்கும். அந்த முத்திரையை வந்து நம்ம தவிர்த்துடணும். இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்றோமோ அதை வச்சுதான் நமக்கு மார்க். நான் வந்து தேர்வு என்ன எழுதுறனோ அதை வச்சுதான் மார்க்.
அவங்க அந்த மார்க் கொடுக்கும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அந்த மார்க் என்னுடைய கேரக்டர் பத்தி, என்னுடைய வாழ்க்கை பத்தி மார்க். நான் வந்து ஒரு ஃபெயிலியர் பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கிடையாது. நம்ம எழுதின அந்த எக்ஸாம்ல நம்ம ஃபெயில், அது வேற விஷயம், இது வேற விஷயம். ஒரு ஃபெயிலியர் பர்சனா நீங்க உங்களை வந்து ஒரு முத்திரையை நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியே வர முடியாது. இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன், இந்த எக்ஸாம்ல எனக்கு மேக்ஸ்ல வந்து 100க்கு ஒரு 60 தான் வந்திருக்கு அப்படின்னும் போது யூ ஆர் நாட் 60%. யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் 60%. பர்ஃபார்மன்ஸுங்கிறது நம்மளே மாத்திர முடியும் இல்லையா? எல்லாமே ஒரு ஸ்கில்லு தானே. இப்போ எனக்கு யூபிஎஸ்சிக்கு வந்து கைடன்ஸ்க்கு நிறைய பேர் என்கிட்ட வரும்போது அவங்க கிட்ட நான் சொல்றது எல்லாமே இதுதான். இது வந்து ஒரு ஸ்கில். எப்படி பாட்டு கத்துக்கிறோமோ, எப்படி வந்து ஒரு பேட்மிண்டன் ஆட கத்துக்கிறோமோ, எப்படி நம்ம ஜிம்முக்கு போய் கொஞ்சம் பாடி பில்ட் பண்ண கத்துக்கிறோமோ, அந்த மாதிரி எக்ஸாம் எழுதவும் கத்துக்கலாம். அதனால பாடி பில்டரா இருக்கவன் தான் ஜிம்முக்கு போகணுங்கிறது கிடையாது தானே. அதனால இதை வந்து ஒரு பிக்கப் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால பண்ண முடியும். இதுக்கு எல்லாமே ஒரு பேசிக் லேர்னிங் இருக்கு. பட் நம்ம ஊர்ல இருக்க மென்டாலிட்டி என்னன்னா, கருவிலேயே திருவுடையவர், இந்த குழந்தை பிறக்கும் போதே பிரில்லியன்ட், இது ஒரு சைல்டு ப்ராடிஜி அப்படிலாம் சொல்லி சிலருக்கு இது வரும், சிலருக்கு இது வராது அப்படின்னு நம்மளோட சொசைட்டி நமக்கு மேல அப்படி ஒரு மென்டல் மாடலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. நீ இதுக்கெல்லாம் கிடையாது. நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப என்னோட காலேஜ்ல படிச்ச எனக்கு ரொம்ப இன்னும் நண்பரா இருக்க சில பேர்லாம் நல்லபடியா வந்து தப்பான அட்வைஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் உனக்கு வராதுடா, இதெல்லாம் நமக்கு இல்லடா, நீ வந்து உருப்படுற வழியை பாரு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அன்பால தான் வரும். ஆனா அது எல்லாமே அவங்களுடைய மென்டல் மாடல்ல இருந்து வர்றது. நமக்கான மென்டல் மாடலை நம்மளே வந்து நிர்வகிச்சிட்டோம்னா, நம்மளே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டோம்னா அந்த மென்டல் மாடலும் தூக்கி போட்டுடலாம். அவங்க வந்து அன்பால சொல்றாங்க, ஆனா அவங்களோட மென்டல் மாடல் லிமிட்டட், நம்மளோட மென்டல் மாடல் பெட்டர். நமக்கு வந்து growth மாடல் இருக்கு. நம்ம மாறினா மாறலாம், படிச்சா படிக்கலாம், எப்படி படிக்கணும்னு கத்துக்கணும், எழுதி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும், பட் நம்ம மாற முடியும். ஸோ இந்த 2 ரூட்டை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். அதனால அந்த வகையிலையும் இது ஐஏஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும் அந்த மாதிரி விஷயம் கிடையாது. எந்த வாழ்க்கை பிரச்சனையா இருந்தாலும் எந்த மென்டல் மாடல் நம்ம அப்ரோச் பண்றோம், அந்த அப்ரோச் பண்ணும்போது இதுதான் அப்படின்னா, அன்பால சொல்றாங்களோ, பொறாமையால சொல்றாங்களோ, இல்ல ஒரு நமக்கு எதிரியா சொல்றாங்களோ, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுடைய பாதையில நம்ம பயணிக்க முடியும். அதான் எதை எடுத்துக்கணும், எடுத்துக்க வேணாம் அப்படின்ற தெளிவு நமக்கு கண்டிப்பா வேணும். இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டீங்க சார்? இல்லைன்னா வந்து அது இல்ல நான் ஒரு 3-4 அட்டெம்ப்ட் ஆச்சு. அதுக்கு காரணமும் எனக்கு வந்து இந்த யூபிஎஸ்சி பத்தியே தகவல் தெரியாது. யூபிஎஸ்சினா என்னன்னு தெரியாது. என்னோட அக்கா வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அந்த பீரியட்ல. இது ஒரு எக்ஸாம்னு தெரியும். நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு அவர்ஷன் இருந்தது. அந்த இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்கிறதால நான் அதெல்லாம் எதுவுமே பிக்கப் பண்ணிக்கல. ஆனா எனக்கு தெரியும் அவங்க வந்து ப்ரிலிம்ஸ்னு ஒன்று எழுதுவாங்க, போயிடும், அப்புறம் மெயின்ஸ் எழுதுனாங்க, கிளியர் ஆகும், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குன்றது தெரியும். அதுக்கப்புறம் நான் அதை கத்துக்கும் போதும் இப்போ நிறைய விஷயம் வாழ்க்கையில வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய கிளாரிட்டி வந்துடும். ஆனா நமக்கு வந்து கிளாரிட்டி வர்றதுக்கே நம்மளுடைய சமுதாயம் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுக்காது. அந்த கிளாரிட்டி வர்றதுக்கு நம்ம எல்லாம் முட்டி மோதி தான் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய இப்போ சமுதாயத்துடைய அடிமட்டத்தில இருந்து வர என்ன மாதிரியான ஆட்கள்லாம், நான் வந்து இப்போ ஒரு சபர்ப்ல இருக்க ஒரு ஸ்லம்ல இருந்து வர ஒரு ஆள். அப்படிப்பட்டவருக்கு ஒரு ஐஎஃப்எஸ்க்கு வரணும், இல்ல எனிதிங் பிக்னாலே உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை வந்து உங்களோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது போக உங்களுடைய எக்ஸ்போஷர். இப்போ ஒரு ரொம்ப வசதியா இருக்க ஒரு சூழல் இருக்கவங்க, அவங்க வந்து ஐஎஃப்எஸ் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் பத்தி தெரியும், கோச்சிங் கிளாஸஸ் பத்தி தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்க ஆள் இருப்பாங்க, எக்கச்சக்கமா இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து தட்டு தடுமாறி ரத்தம் இதுவுமா தான் நம்ம மேலே வர வேண்டியிருக்கும். அதனால அப்படிதான் நானும் மேலே வந்தேன். அதுல வந்து எந்த அவமானப்படுறதும் ஒன்றும் கிடையாது. அதாவது நம்ம காலை ஒருத்தன் கட்டி போட்டு வச்சிருக்கான்னா அந்த கட்டி போட்டவனுக்கு தான் அந்த பாரம். கால் அவுத்துட்டு நான் வந்து ஈக்குவலா நான் ஓட முடிகிற ஒரு சூழல்ல இருந்திருந்தேன்னா நானும் நல்லா வந்திருக்க முடியும், சீக்கிரம் வந்திருக்க முடியும். பட் நமக்கு வந்து அந்த கட்டெல்லாம் அவுக்க வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அப்புறம் வர வேண்டியிருக்கு. அதனால நமக்கெல்லாம் கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதுல வந்து பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதுக்காக நம்ம அசிங்கப்படவோ அவமானப்படவோ கூடாது. ஆனா நீங்க 10th வரைக்குமே 10வது வரைக்குமே படிக்கும்போது தமிழ் வழியில தான் படிச்சீங்க. அதுக்கப்புறம் 11th and 12th வந்து இங்கிலீஷ் மீடியம் மாறினீங்க சென்னை தாம்பரத்துல. அந்த ஜேர்னி எப்படி சார் இருந்தது? அது வந்து கஷ்டமா இருந்ததா?
ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ எனக்கு வந்து லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், சைனீஸ் நான் வந்து தொழில் முறையா நீங்க ஃபாரின் சர்வீஸ் சேரும்போது, ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து கம்பல்சரியா கத்துக்கணும். அது வந்து சிஎஃப்எல்னு சொல்லுவோம். கம்பல்சரி ஃபாரின் லாங்குவேஜ். கம்பல்சரி ஃபாரின் லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்க ரேங்க் பொறுத்து. எனக்கு ஒரு 5, 6 லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஐ சோஸ் சைனீஸ். ஏன்னா அந்த பீரியட்ல நமக்கு ஒரு கெத்து வந்துருது. ஆனா செஞ்சு பார்க்கலாமே. ஏன்னா அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு லாங்குவேஜ்னு சொன்னாங்க. எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதனால நான் எடுத்தேன். இப்போ எனக்கு சைனீஸ் தெரியும், கொஞ்சம் பிரெஞ்சு தெரியும், அஃப்கோர்ஸ் ஹிந்தி தெரியும், அண்ட் கொஞ்சம் மலையாளம், கொஞ்சம் தெலுங்குலாம் நம்ம தமிழ்நாட்டில் வளர்ற எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். படம்லாம் பார்க்குறோம். ஸோ இவ்வளவும் தெரியும் போது இதுக்கு முன்னாடி 10th வரைக்கும் எனக்கு முக்கியமா தமிழ் தான் தெரியும். நான் +2ல போகும்போது எனக்கு 2-3 விஷயங்கள் நடந்தது. ஒன்று, என்னுடைய கிளாஸ் வந்து கோஎட் கிளாஸ். அதனால நார்மலா ஒரு நம்மளுடைய ஆண்கள் மட்டும் இருக்க ஒரு கிளாஸ்ல எழுந்து கேள்வி கேட்கறத விட பெண்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் இருக்கும். அதுக்கு மேல நீங்க வந்து ஆங்கிலத்துல கேட்கணும். ஆங்கிலத்துல எனக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது, இல்லைன்னா இது வேணும், ஒரு நார்மல் கான்வர்சேஷனே எனக்கு தெரியாது ஆங்கிலத்துல. அப்போ சப்ஜெக்ட்ல பயாலஜிலையோ மேத்தமேட்டிக்ஸ்லயோ பிசிக்ஸ்லயோ நீங்க வந்து எழுந்து எனக்கு நீங்க இது சொல்றீங்களே அதுல ஏபி புரியுது ஆனா சி புரியல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. வாயை பூட்டின மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் பேச்சு போட்டியில எல்லாம் பேசுவேன், தமிழ்ல பாட்டு எல்லாம் பாடுவேன். அது மாதிரி அந்த ஸ்கூல்ல இருக்கும்போது எனக்கு நிறைய எக்ஸ்பிரஷன் இருந்தது. இங்க வந்து அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஆயிடுச்சு. ஆனா இங்க என்ன பண்ணேன்னா, மறுபடியும் தமிழ்ல இருக்க ஃபோக்கஸை வந்து எடுத்துக்கிட்டேன். தமிழ்ல மறுபடியும் பேச்சு போட்டிகளுக்கு போறது, கவிதை எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்போது நமக்கே நம்மளை பத்தி ஒரு கிளாரிட்டி வரும். நம்ம வாய் பூட்டி இருக்கிறது வந்து மொழி பற்றிய விஷயம், அறிவு பற்றிய விஷயம் இல்லை அப்படின்னு. என்னோட மனைவி வந்து ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குற, பன்னாட்டு பள்ளிகளில் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியர். ஆசிரியர் மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரெயினர், மற்ற டீச்சர்ஸ்க்கும் அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்க ஒரு 20 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா, ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு சேனல். அந்த சேனல் அடைச்சிக்கிட்டு இருக்குன்னா உங்க குழாயில உங்க டேங்க்ல தண்ணி இல்லைங்கிறது கிடையாது. உங்க டேங்க்ல தண்ணி இருக்கு, இந்த குழாய் வழியா அந்த தண்ணி வர முடியாது, ஏன்னா உங்க குழாய் சரியில்லை. இப்போ எனக்கு ஆங்கிலம் சரியில்லை அப்படிங்கிறத நான் மறுபடியும் இன்டர்னலைஸ் பண்ணி நமக்கு எதுவுமே வரல, நமக்கு வந்து எதுவுமே புரியல அப்படிலாம் போயிருக்கலாம். அப்படி கிடையாது. அதை வந்து டீலிங் பண்ணி நமக்கு தமிழ் நல்லா வருது. அதனால கிளாஸ் முடிஞ்சோடனே எனக்கு வந்து அற்புதமான டீச்சர்ஸ் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு ஃபேமிலி அவுட்லுக்கில் இருந்தாங்க. அவங்க கிட்டலாம் போய் கிளாஸ் முடிஞ்சோடனே கூச்சத்தை விட்டு தமிழில் கேட்பேன், மிஸ் நீங்கள் இதை நடத்துனீங்க எனக்கு புரியல அப்படின்னு. இன்ஃபேக்ட் என்னுடைய பயாலஜி மிஸ், கெமிஸ்ட்ரி மிஸ் எல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் வர வச்சு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, தமிழில் விளக்குவாங்க. அதெல்லாம் நடந்தது. என்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தமிழில் விளக்குவாங்க. அதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியும். முக்கியமாக அந்த கிளாரிட்டி. லாங்குவேஜ் இஸ் நாட் நாலேஜ் இல்லையா? லாங்குவேஜுங்கிறதும் உங்களோட இன்டெலிஜென்ஸுக்கும் நேரடி தொடர்பை எடுத்துகிட்டு போயிட முடியாது. எனக்கு லாங்குவேஜ் வரல, நான் கற்றுக்க முடியும், ஏன்னா அதுவும் ஒரு ஸ்கில்லு தான். நான் சொன்ன மாதிரி பேட்மிண்டன் ஆடுற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி லாங்குவேஜும் ஒரு ஸ்கில்லு தான், அதை கொண்டு வரலாம். அப்போ +2 கிராஸ் பண்ணோன்னா காலேஜ்லேயும், அதாவது இங்கிலீஷ் இன்னைக்கு வரைக்கும் என்னோட தமிழோட கொஞ்சம் குறைவு தான். இப்போ நான் ஆங்கிலத்தில் வந்து ஒரு சிறுகதை, இப்போ போன மாதம் ஆங்கிலத்தில் ஒரு சிறுகதை எழுதியிருக்கேன். முதல்ல நான் தமிழில் தான் எழுதினேன், ஏன்னா எனக்கு அதில் தான் என்னுடைய நேச்சுரல் ஃபார்ம் இருக்கு. இதில் தப்பு எதுவும் கிடையாது. இப்போ எனக்கு சைனீஸ்லேருந்து தமிழுக்கு நான் ஒரு 2 புக்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டஃப்பான ஒரு சைனீஸ் டெக்ஸ்ட் எடுத்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அதில் ஆப்வியஸ்லி எனக்கு தமிழ் நல்லா தெரியும், சைனீஸ் கம்மியாக தெரியும். அதனால எல்லா மொழியும் தெரியணுங்கிறதோ, ஒரு மொழியில் நம்மளுடைய ஸ்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறது எந்த குறைபாடும் கிடையாது. அது ஆப்ரேஷனலி உங்களுக்கு தேவைப்படுற அளவு கற்றுக்கிட்டா போகிறோம். எனக்கு இப்போ வந்து இங்கிலீஷ் வந்து ஆப்ரேஷனலி ரொம்ப முக்கியம். அதனால என்னோட இங்கிலீஷ் ஸ்கில் வந்து ட்ரமாட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், இல்லைன்னா முடியாது. நீங்கள் யூபிஎஸ்சி எழுதுறீங்க, இது பண்ணுறீங்க, இன்டர்வியூ கொடுக்குறீங்க, அதுக்கெல்லாம் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் ரைஸ் பண்ணிக்கணும். ஆனால் அது ரைஸபிள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம், அதை கற்றுக்க முடியும். இப்போ யாராவது என்கிட்ட வந்து உங்களுக்கு கொரியன் தெரியுமா அப்படின்னா, நான் கொரியன் வராதுன்னு சொல்ல மாட்டேன். கொரியன் இது வரைக்கும் நம்ம கற்றுக்கல அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் இங்கே வந்து வரும்போது எனக்கு அசர்பைஜானின்னு ஒரு மொழி இருக்கிறது மட்டும் தான் தெரியும். பட் இப்போ நான் கடைக்கு போனேன்னா அசர்பைஜானியில் பேசி சில விஷயங்கள் வாங்க முடியும். ஒரு யாரன்னா பார்த்தேன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களா
நான் சௌக்கியமா இருக்கேன், அதெல்லாம் பேச முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்கில் பற்றிய விஷயமா கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட பர்சனாலிட்டி பற்றிய விஷயமா குழப்பிக்க கூடாது. அது வந்து எனக்கு +2ல இந்த இங்கிலீஷ் பிரச்சனை மூலமா எனக்கு வந்து முக்கியமான ஒரு பாடம் கிடைச்சது. அதுக்கப்புறம் எது கற்றுக்கணும்னாலும் எனக்கு இப்போ இன்ஃபேக்ட் என்னோட யூடியூப் சேனல்ல லேர்னிங் டு லேர்ன் அப்படின்றத வச்சு நான் நிறைய வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படி கற்றுக்கொள்வது, நம்ம ஊர்ல வந்து இதை படின்னு சொல்லுவாங்க. எப்படி படிக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி படிக்கிறதுக்கு வந்து நல்லா படி, அம்மா அப்பாவை யோசிச்சு படி, டீச்சர் உனக்காக இவ்வளவு கற்று தராங்கல்ல படி, நீ படிக்கலைன்னா மாடு மேய்க்க போவ. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கில்ல கொடுக்கறதுக்கு உதவாது. உங்களுக்கு வந்து ஒரு வகையில பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ மோட்டிவேட் பண்ணும். மோட்டிவேட் பண்ணாலாம் மலை ஏற முடியாது. நான் வந்து ஒரு ஹைக்கர், நான் வந்து மலை ஏறுவேன். நான் ஒரு சைக்கிளிஸ்ட், thousands of kilometers நான் வந்து சைக்கிளில் போகிறேன். அது எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறது என்னென்னா, மென்டல் எனர்ஜி வந்து அவசியம். ஆனால் அது வந்து திரி மாதிரி தான் பற்ற வைக்கிறது. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு கேண்டில் வேணும். அந்த கேண்டில் வந்து உங்களோட ஸ்கில். அந்த மென்டல் எனர்ஜியை மட்டுமே வச்சு, அந்த மோட்டிவேஷனை வச்சே நீங்கள் பண்ணிட முடியாது. நம்ம ஊரில் வந்து லேர்னிங் டு லேர்னுக்கு வந்து ரொம்ப பேட்சியாக தான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. யாருன்னா முன்னேற்ற உரை கொடுக்குற எல்லாரையும் பார்த்து நான் சொல்லுவேன், ஏன்பா இப்படி குழந்தைங்களை குழப்புறீங்க? நீங்கள் வந்து நல்லா மனசை வச்சு படிச்சீங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னுவாங்க. அது பொய். எந்த குழந்தை வந்து ஃபெயில் ஆகணும்னு நினைக்குது? எந்த இளைஞன் வந்து எனக்கு வாழ்க்கையில வந்து நல்லா இருக்கணும்னு தோணலை அப்படின்னு சொல்ல போறாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? இப்படி பண்ணாதான் நீ பாஸ் பண்ணுவ, இப்படி பண்ணாதான் எக்ஸாம் நல்லா எழுத முடியும், இப்படி படிச்சாதான் மனசுல புரியும். இந்த விஷயத்தையே நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம். புக்கை படி, 2 மணி நேரம் படிச்சியா, டெய்லி படி, இதெல்லாம் யூஸே கிடையாது இல்லையா? அதனால அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம போகணும். இந்த இங்கிலீஷ் லேர்னிங் அது எல்லாமே ஒரு வகையில கொஹசிவா எப்படி கற்றுக்கொள்ளுது, அங்கிருந்தா நம்ம வரணும் அப்படின்னு. ஸோ ஒரு மொழியை எப்படி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருந்தீங்க சார். அதையும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப ஃபாஸ்டா ஒரு மொழியை எப்படி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல சேரும்போது இப்போ சைனீஸ் நான் எடுத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அதை படிக்க ஆரம்பிச்சிங்க. பட் நீங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஆக்சுவலா ஒரு 6 நூல் எழுதியிருக்கீங்க. இப்ப வாரிச்சுடினும் பார்ப்பவர் இல்லை அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபூஷியஸ் உடைய புக்கை வந்து சைனீஸ்ல இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்த ஃபர்ஸ்ட் நூல் நீங்க பண்ணது தானே? ஆக்சுவலா அது நீங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க. அது எனக்கு வந்து எந்த சூழல்ல நம்மள வாழ்க்கை போட்டாலும் அங்கிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தவிர மற்றதையும் கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் லைஃப் ஆட்டிடியூட். அதில் இப்போ நான் சைனாக்கு போகிறேன், சைனீஸ் கற்றுக்கிறேன். என்னோட தொழிலுக்கு இப்போ எத்தனையோ இந்தியன் ஃபாரின் ஆஃபீஸர்ஸ் வந்து சைனீஸ் கற்றுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய டாயன்ஸ்லாம் இருக்காங்க, ரொம்ப திறமையான அயலுறவு அதிகாரிகள். அவங்களோட சைனீஸ்லாம் என்னுடைய சைனீஸை விட பல மடங்கு மேலே இருக்க ஒரு ஸ்கில். ஆனால் எனக்கு அதோட நிறுத்திடக்கூடாது. வேலைன்னா வேலையோடு நிறுத்தக்கூடாது, இதெல்லாம் இதோடு நிறுத்தக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணணும். அதில் நான் சைனீஸ் படிக்கும்போது முக்கியமாக நான் சொன்ன மாதிரி தமிழ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை கூறு. சைனீஸ் கிராமரும் தமிழ் கிராமரும் சிமிலரா இருக்கும், பல இடங்கள்ல சிமிலரா இருக்கும். அவன் என்னை விட உயர்ந்தவன் அப்படின்னு அவன் என்னை விட உயரமானவன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. சைனீஸ்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா he is taller than me வரும். ஹீயும் மீயும் எண்டில் வரும், நடுவில் தான் அந்த ஆப்ரேட்டிவ் விஷயம் வரும், கம்பேரிட்டிவ் வரும். டாலர் அப்படிங்கிறது நடுவில் வந்துடும். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா அவன் என்னை விட உயரமானவன் அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் சைனீஸ்லையும் அந்த உயரமானவன்கிறது வந்து கடைசியில் வரும். இது ஆரம்பத்தில் சைனீஸ் படிக்கும்போதே எனக்கு வந்து இந்த ரூட்டில் போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு. எனக்கு எக்ஸாமில் வந்து சைனீஸ் கிராமர் எக்ஸாமில் சந்தேகம் வந்ததுன்னா தமிழில் போட்டு பார்ப்பேன். தமிழில் போட்டு பார்த்தோன்னா பெரும்பாலும் கிளிக் ஆகிடும். இதுக்கு நான் நோட்ஸ் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஓகே, இதை வச்சு சில விஷயம் பண்ணலாமேன்னு சொல்லி அந்த நோட்ஸை வந்து நான் பெய்ஜிங்கில் இந்த லாங்குவேஜ் பண்ணிட்டு இந்தியன் ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலே ஒரு எக்ஸாம் வைப்பாங்க உங்களுக்கு. உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறது போக, அதாவது காலேஜில் படிக்கிறது போக உங்களுடைய மினிஸ்ட்ரியிலேயே ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதையும் பாஸ் பண்ணி தான் ஆகணும். பாஸ் பண்ணலன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கூட கிடையாது. அதில் வந்து நீங்கள் பாஸ். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்னோட நோட்ஸ் எல்லாம் என் கூட ஹாங்காங்க்கு ட்ராவல் ஆச்சு. அப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த நோட்ஸ் வந்து ஓரளவு கொஹசிவாக எடுத்துகிட்டு வந்து ஹாங்காங்கில் ஃபஸ்ட்டு ஒன்று புக்கு பண்ணோம். சீன மொழி ஒரு அறிமுகம் அப்படின்னு ஒரு புக்கு பண்ணோம். அந்த புக்கை வந்து காலச்சோடில் பப்ளிஷ் பண்ணாங்க. அது ஒரு வகையில் தமிழில் சீன மொழியையே அறிமுகப்படுத்துறது. இப்போ சீன மொழின்னா உடனே பிக்டோகிராஃப் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு 3% பிக்டோகிராஃப். ஒரு 3% சீன எழுத்துக்களை தான் நீங்கள் பார்த்தோன்னு அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். மீதி 97% பார்த்தோன்னு அர்த்தம்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் இருக்க ஒரு மித்து.
அதெல்லாத்தையும் சீன மொழி எப்போ வந்தது, அதோட வெரைட்டிஸ் என்ன, இது என்ன, அதெல்லாத்தையும் விவரித்து ஒரு சீன மொழி ஒரு அறிமுகம் அப்படின்னு ஒரு புக் எழுதினேன். அதில் முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷனாக நான் பண்ணது என்னென்னா, இப்போ ஒவ்வொரு மொழிக்கும் ஒலிகள் இருக்கும் இல்லையா. நம்ம இப்போ வந்து தமிழ் வந்து கசட தப்பரெல்லாம் இருக்குது. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கக்கா கக்கா இருக்கும். அங்கே காங்கிறதுக்கே 4 ஒலி உண்டு. தமிழில் காக்கு ஒரு ஒலி தான் உண்டு. அது மாதிரி மொழிக்கு மொழி மாறும். சீன மொழியில் ஒலிகள் ரொம்ப கம்மி. மொத்தமாக இப்போ தமிழில் இருக்கிறத விட ஒலியோடைய குரூப் ஃபோனிம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபோனிம்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட். அதனால தான் சைனீஸில் வந்து அதை எல்லாம் பேசும்போது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க. சைனீஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கேன்னுவாங்க. அந்த ஒலிகள் வந்து ரொம்ப கம்மி. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஒலிகளுக்கெல்லாம் தமிழுக்கு ஒரு ஈக்குவல் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இது பேர் வந்து டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்லுவாங்க. டிரான்ஸ்லிட்ரேஷன் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்து இங்கிலீஷில் VANNAKKM அப்படின்னு போட்டால் வணக்கம் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா. வணக்கம்ங்கிற தமிழ் சொல்ல ஆங்கில எழுத்து உருக்களை கொண்டு நம்ம சொல்லிடுறோம். இப்போ என்னோட முறையில் பயணி முறைன்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதில் தமிழ் எழுத்துக்களை கொண்டு சீன ஒலிகளை சொல்லிவிட முடியும். இது வந்து முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு. எனக்கு வந்து இந்த கண்டினியூட்டி பண்ணிடலாம். இப்போ பெய்ஜிங்கில் ஆரம்பித்தது ஹாங்காங்கில் ஒரு புக்காக வந்தது. மறுபடியும் நான் பெய்ஜிங் போகும்போது எனக்கு ஒரு கண்டினியூட்டி வேணும். அந்த கண்டினியூட்டி பற்றி நான் பேக்கில் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு அவங்களுடைய ஒரு கவிதை ஒன்று படித்தேன். அந்த கவிதையின் ஆங்கில மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். அதை படிக்கும்போது நான் நினச்சேன், இது ஒரு சங்க கவிதையா, தமிழோட சங்க கவிதையா இருக்கே, இது ஏன் ஒரு பெய்ஜிங்கோடைய நியூஸ் பேப்பரில் வருது அப்படின்னு கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் என்னுடைய டீச்சர்லாம் சொன்னாங்க, ஐ வாஸ் இன் டச் வித் தெம், சொன்னாங்க இல்லை இது வந்து இந்திய கவிதை கிடையாது, இது சீன கவிதை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இருக்கவே முடியாது. ஏன்னா அதில் வந்து ஒரு தலைவி காத்துக்கிட்டு இருக்கா, மாடுலாம் மலையிலேருந்து இறங்கி வருது, ஆயர்களுடைய புல்லாங்குழல் கேட்குது, அவன் எப்படியும் வந்துடுவான் அப்படின்னு அவன் நம்பிக்கையாக காத்துட்டு இருக்கா அப்படிங்கிறது அந்த கவிதை. நான் சொன்னேன், இது 100% சங்க கவிதை, அதனால எனக்கு தெரியும், நீங்கள் அதை கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க. அப்புறம் அடுத்த நாள் எனக்கு வந்து ஒரு புக்கு காமிக்கிறாங்க. அந்த புக்கு பேர் வந்து புக் ஆஃப் சாங்ஸ் ஷிச்சிங் அப்படின்னு சைனீஸில். அந்த புக்கில் அது போயம் இருக்கு. கேட்குறேன், என்ன புக் இது, எங்கேருந்து வருது, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கன்ஃபியூஷியஸின் அப்படின்னு சொன்னீங்க, இது வந்து கன்ஃபியூஷியஸின் கிடையாது, கன்ஃபியூஷியஸுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு ஆந்தாலஜி. ஆந்தாலஜினா இப்போ நம்மளுடைய சங்க பாடல்கள் எல்லாமே நிறைய கவிஞர்கள் எழுதினதோட தொகுப்பு இல்லையா. அதனால தான் வந்து 8 தொகைன்னு சொல்கிறோம், 10 பாட்டுன்னு சொல்கிறோம். இப்போ குறுந்தொகைன்னா அகநானூறு 400 அகப்பாடல்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு 300 சில்லற பாடல்கள். ஆனால் இதில் யார் எழுதுனதுன்னு தெரியாது. அதாவது தோழி அந்த காதலனுக்கு சொல்லியது அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் கிடையாது. இதில் வெறும் போயம்ஸ் மட்டும் இருக்கும். சிலது சின்னது, சிலது பெருசு, சைஸ் வைஸும் நம்ம வந்து 14 கீழ்கணக்கு மேல் கணக்கெல்லாம் சொல்லுவோம், அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இந்த புக்கு வந்து கன்ஃபியூஷியஸுக்கு முன்னாடி கம்பைல் பண்ணப்பட்டது. சில பேர் வந்து கன்ஃபியூஷியஸ் தான் அது ஆந்தாலஜிஸ்ட்னு சொல்கிறாங்களே தவிர இது அவர் எழுதிய நூலும் கிடையாது. நிறைய பேர் எழுதிய நூல், அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ஜியாகிரபிக்கலி பல இடங்கள்லையும் எழுதப்பட்ட நூல், அதுவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ கன்ஃபியூஷியஸ்க்கு இதுக்கு என்ன கனெக்ஷன்னா, கன்ஃபியூஷியஸ் சொல்றாரு, இந்த புக் ஆஃப் சாங்ஸ்ல இருக்க கவிதைகளை புரிஞ்சு அதோட பிலாசபியை நீ புரிஞ்சிக்கலன்னா வாழ்க்கையை வந்து நீ வீணடிச்சிட்ட. அவருக்கு அந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, ஒரு உலகத்தை பார்க்கறதுக்கு பதில் நீ திரும்பி செவரை பார்த்துட்டு நிக்கிற மாதிரி, உலகத்தை பார்க்கணும்னா இந்த புக்கை படி அப்படிங்கிறார். கன்ஃபியூஷியஸ் சொல்றாரு. ஸோ ப்ரீ கன்ஃபியூஷியஸ் பீரியட் ஒரு புக் அது. இப்போ நம்மளுடைய இப்போ சங்கப்பாடலும் இப்போ தமிழில் எல்லாருக்கிட்டையும் கொடுத்தீங்கன்னா உடனடியாக படிக்க முடியாது, கொஞ்சம் அக்சசிபிளாக இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் படிக்க முடியாது. அது மாதிரி சைனீஸ்லேயும் இப்போ ஒரு நார்மல் சைனீஸ் கிட்ட கொண்டு போய் ஷிச்சிங் கொடுத்தீங்கன்னா அவங்களால படிக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த பீரியடில் எனக்கு ஃபுல் டைம் ஒர்க் இருக்குது, பட் என்னோட வீக்கெண்ட்ஸில் 2 டீச்சர்ஸ் கிட்ட நான் வந்து இந்த புக்கை மட்டும் கற்றுக்கிட்டேன் 2 வருஷம். என்னோட பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர், ஏன்னா இதுக்கும் ஆஃபீஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ ஐ டுக் டியூஷன் ஃப்ரம் 2 டீச்சர்ஸ். ஒருத்தர் வந்து பீக்கிங் யூனிவர்சிட்டிலேயே சீன மொழித்துறையுடைய தலைவர், அவர் வந்து பெரிய ஆள். நான் அவர் மாதிரி ஒரு டிப்ளமேட்டுங்கிறதாலும் எனக்கு ஆர்வம் இருக்கிறதாலையும் தமிழ் சங்கப்பாடல் பற்றி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதாலையும் அவர் எனக்கு டீச் பண்ண ஒத்துக்கிட்டார். ஆனால் அவருடைய ஆங்கில புலமை ரொம்ப கண்ட்ரோல்டு. அவருக்கு சைனீஸ் நல்லா தெரியும். அவர் வந்து அந்த ஷிச்சிங் புக்கில் ஒரு பெரிய மாஸ்டர். அவர் நிறைய புக்குக்கு இன்ட்ரடக்ஷன் எழுதியிருக்காரு, நிறைய பேரை கைட் பண்ணுறாரு. ஹீ இஸ் டீச்சிங் தட் புக். அதனால அவர் முக்கியமான ஒரு ரிசோர்ஸ். ஆனால் அவருக்கு ஆங்கிலம் வந்து வராது.
எனக்கு அவர் வந்து சைனீஸில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா அதை எடுத்துக்கிற அளவுக்கு எனக்கு சைனீஸ் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போவேன். இது வந்து சாட்டர்டே மார்னிங்னு வச்சுக்கோங்க. சண்டேல இன்னொரு டீச்சர், அவங்க வந்து சைனீஸ் தான், அவங்களுக்கு லிட்ரேச்சர் தெரியும், ஆனால் அவங்க இந்த அளவுக்கு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும். ஸோ இவரோட கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எடுத்துகிட்டு அவங்க கிட்ட போவேன். நாங்கள் 2 பேரும் கேட்போம். கேட்டு அவங்க வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு விளக்குவாங்க. அதுக்கு மேலே அவங்க வந்து ஷீஸ் டெக்னாலஜிக்கலி ஃபைன். அவர் வந்து அவ்வளோ டெக்னாலஜி டிபெண்ட் ஆள் கிடையாது, கொஞ்சம் ஓல்டு ஸ்கூல். அதனால் இவங்க வந்து இந்த கவிதையில் இந்த பறவை பற்றி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு உடனே கூகுளில் தேடி எனக்கு அந்த பறவையை ஃபோட்டோ கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு புரிதலில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஒரு கிளாசிக்கல் அப்ரோச், இன்னொரு ஒரு மாடர்ன் அப்ரோச். இது 2த்தையும் வச்சு ஒரு 2 இயர்ஸ் அவங்க கிட்ட படித்தேன். அந்த பீரியடில் சைனா ரேடியோ இன்டர்நேஷ்னல்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே தமிழ் மொழி துறை ஒன்று உண்டு. நீங்கள் இப்போது வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சீனர் தமிழ் பேசிக்கிறார் அப்படின்லாம் சொல்லி நிறைய வீடியோ வரும். அவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த பீரியட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அங்கே ஒரு 2-3 இந்தியர்களும் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அவங்க எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒவ்வொரு சாட்டர்டேவும் என்னோட ஒய்ஃபு, நான், அவங்க எல்லாரும் உட்காந்து, சில சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் கற்றுக்கிற சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். வந்து ஒரு போயம் எடுத்துக்கிறது. ஏற்கனவே இந்த 2 கிளாஸ் நான் பண்ணியிருப்பேன், அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பேன். அந்த போயம் உட்காந்து நாங்கள் பேசுறது எப்படி இருக்குது அப்படின்னு. அது சில மாற்றங்கள் அவங்க சொல்லுவாங்க, இல்லை இந்த புரிதல் தப்பு, நாங்கள் இப்படி சொல்லுவோம் அப்படிலாம் சொல்லி. ஸோ ஒவ்வொரு போயத்துக்கும் இப்படி ஒரு குரூப் டிஸ்கஷன். அது இல்லாமல் என்னுடைய நண்பர்கள், உலகளாவிய தமிழ் நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இந்த போயம் அனுப்ப. அவங்களுக்கு சைனீஸ் தெரியாது, ஆனால் இது ஒரு தமிழ் கவிதையா வேலிடாக இருக்கா, ஒரு தமிழில் படிக்கும்போது ஒரு கவித்துவம் வருதா இதில் அப்படிங்கிறத அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாம் உள்ளே போய் நாங்கள் வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 7 வருஷம் கிட்ட ஆச்சு அந்த புக்கை பண்ணி முடிக்கிறதுக்கு. அது ஃபஸ்ட்டுங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டுன்னா, நான் அதில் வந்து கொஞ்சம் எனக்கு அவமானம் உண்டு, நிறைய பெருமை உண்டு. அவமானம், ஒரு தமிழனாய் எனக்கு வந்து அவமானம் உண்டு. நம்மளோட மொழி இவ்வளவு பழமையான மொழின்னு சொல்கிறோம். நம்மளோட அண்டை நாடு சீனம், அதில் வந்து இவ்வளோ லிட்ரேச்சர் இருக்குது. சீன லிட்ரேச்சரை தமிழுக்கு கொண்டு வந்த முதல் நூல் என்னோட தான். இப்போ நீங்கள் பாருங்கள், நமக்கு வந்து ஒரு 5000 வருஷம் 6000 வருஷம் நம்ம ஹிஸ்ட்ரி சொல்கிறோம். அவங்க வந்து 6000 வருஷம் 8000 வருஷம் அவங்க ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. இந்த 2 மொழிகளுக்கும் நமக்கு இப்போ சீனத்துப்பட்டு எவ்வளவு சொன்னாலும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது. ஆனால் ஏன் ஒரு புக்கு உள்ளே வரல? நீங்கள் இப்போ நான் பண்ண மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்கெல்லாம் போக வேணாம். இது நான் சொல்கிற புக்கு வந்து ஒரு மாடர்ன் சைனீஸாலேயே அக்சஸ் பண்ண முடியாத ஒரு புக்கு. ஒரு சின்ன சிறுகதை கொண்டு வந்திருக்கலாம் தமிழுக்கு நேரடியாக. இங்கிலீஷ் வழியாக சில விஷயங்கள் வந்திருக்கு, பட் நேரடியாக சீனம் கொஞ்சம் கற்றுக்கிட்டவங்க ஒரு சின்ன விஷயங்களை கொண்டு வந்திருக்கலாம். அது நடக்கலை. அந்த வகையில் இந்த புக்கு ரொம்ப முக்கியம். காலச்சுவடு கண்ணன் வந்து எனக்கு ரொம்ப சுந்தரராமசாமி பீரியட்லேருந்து தெரியும். அதனால் அவர்கிட்ட நான் இதை சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அதை வந்து பண்ணோம். அது இப்போது வந்து 2nd எடிஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் மொழிபெயர்க்கும் போது எனக்கு இந்த சங்க பாடல்களோட சுவை வந்து முக்கியமாக அதோட வடிவத்திலையும் இருக்குது, அதோட ஒலியிலையும் இருக்குது, அதோட அர்த்தத்தில் மட்டும் கிடையாது இல்லையா. அதில் வந்து யாயும் யாயும் யாராகியரோ, அதில் வந்து யா இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் யாயும் யாயும் யாராகியரோ அது இருக்கு. அப்போது இந்த ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி சைனீஸ்ல இருந்து தமிழ் கொண்டு வர. சைனீஸ் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ், கவிதைகள்லாம் அவங்க ஒரு ஸ்கேலில் தான் எழுதியிருப்பாங்க. அதனால நான் அந்த ஸ்கேலில் தமிழை ஃபிட் பண்ணி பண்ணேன். 2nd எடிஷனில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு பக்கம் சைனீஸ் டெக்ஸ்ட் இருக்கும், ஒரு பக்கம் தமிழ் டெக்ஸ்ட் இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் லென்த்தும் இந்த சென்டென்ஸ் லென்த்தும் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்த ஷார்ட் சென்டென்ஸ்னால் என்னோட மொழிபெயர்ப்பும் ஷார்ட்டாக இருக்கும். இது வந்து டேக்கிங் டிரான்ஸ்லேஷன் டு த நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் வந்து மீனிங்கை கொடுக்கல, கவிதை கொடுக்கல, ஸ்ட்ரக்சரையும் கொண்டு வரீங்க உள்ள, ரைட்? ஸோ அதனால் இது இப்போ இந்த ரிவைஸ் பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வேலை. ஒரு வகையில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா, இதுலேருந்து சில கவிதைகளை தான் நான் எடுத்து பண்ணியிருக்கேன். முழு புக்கையும் பண்ணலை. அது முழு புக்கையும் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட லைஃபுடைய ஒரு ஆசையாக இருக்குது. ஐ டூ தட். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நாவல் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த மோயான்னு ஒருத்தருடைய ஒரு நாவல், நோபல் பரிசு வாங்கின ஒரு ஆத்தர், அவருடைய ஒரு சின்ன நாவல் மாற்றம்னு ஒரு புக்கு, அதை பண்ணியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு இந்திய அயலுறவு பணி அதிகாரியா இருந்தாலும் IFS ஒர்க் பண்ணாலுமே அதை தவிர நீங்க எழுதுறீங்க, தமிழோட உங்களுடைய உறவு தொடருது. அது மட்டும் இல்லை, நீங்க தமிழை வந்து உலகம் பூரா கொண்டு போறீங்க, அதுக்கும் வந்து பாராட்டுக்கள்.
சில பேசிக் மாடல்ஸ் அது மொழிக்கும் உண்டு. அந்த மாடல்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கோரா மெட்டா லெவல்ல நம்ம போயிட்டோம்னா அந்த மாடல்ல இருந்து தமிழுக்கும் வந்துடலாம், மல்டி லாங்குவேஜ்க்கு வந்துடலாம், டிரான்ஸ்லேஷனுக்கு வந்துடலாம், டிராமாவுக்கு வரலாம், ஃபாரின் சர்வீஸ்க்கு வரலாம், எங்க வேணா வரலாம். பட் இப்போ நான் ரீசெண்டாக உங்களுடைய போஸ்ட் தான் ஒன்று பார்த்தல, அஜித் குமாரோட நீங்க இருக்கிற மாதிரி அவரும் அதுக்கு தான் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார், அவரை சந்திச்ச அனுபவம் எப்படி இருந்தது? உரையாடலை அமையறதுக்கு நீங்க வந்து எந்த வகையில மனிதர்கள் கூட லிங்க் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். அந்த வகையில உங்களுக்கு ஒரு மல்டி ஃபேசட்டட்னஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு பல தளங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்ததுன்னா, எல்லாரும் கூடயும் உங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு விஷயம் தான். வேலை வாழ்வு பேலன்ஸ் பற்றி வந்து வேற மாதிரியான ஒரு அப்ரோச். அது வேலையில் வந்து நீங்கள் சிறந்து இருக்கணும். நிறைய பேர் வந்து வேலையில் வந்து சில விஷயம் எல்லாருக்குமே தெரியும். சம்பளம் கொடுப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். பதவி கொடுப்பாங்க, முக்கியமாக எங்களை மாதிரியான வேலை இருக்கும்போது நல்ல பதவி இருக்குது, அது எல்லாம் கொடுப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இது போக மற்றதெல்லாம் நம்ம அவ்வளோ கவுண்ட் பண்ணுறது.